ஏன்னா நீ நல்லா இருக்கிறதுக்காக எங்களை ஏன் பிச்சை எடுக்க வைக்கிற? 60K உங்களுக்கு 16C சூப்பர் ஃபோன் தரோம். இல்லை ஜியோவில் இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணலாம். ஆமாம், ஆனால் அவன் எதாவது பண்ணுறானா? பார்த்தீங்களா, பழைய சாம்சங் ஃபோனில் வந்து புது ஃபோனில் காட்ட மாட்டேங்குது கோணக்க போகுது. என்னடா இது? OnePlus சூப்பர் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் உடனே வாங்கிருங்க. 20Kல பெஸ்ட் ஃபோன் அதான். இப்போ S27க்கும் சேம் கேமரான்னு எல்லாம் கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அவனே சைனாவில் இருக்க எல்லா ராமையும் நானே வாங்கிக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கான். லாபிங் பண்ணிட்டு இருக்கானுங்க ட்ரம்ப் கவர்மெண்ட். வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். அப்புறம் என்னப்பா எல்லாருமே டீல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஜூலை 3 இன்று ஒரு சில டீல்ஸ்லாம் ஆக்சுவலாக இது என்ன அந்த ஒன்று வருமே பிக் பாஸ். ஆமாம், காலை 7 மணி வாயில் நன்கு வந்து விட்டது. ப்ரோ மைக் உள்பக்கமா போட்டுருங்க. ஆமாம்ல, ஃப்ளிப்கார்ட் வந்து ஃபுல்லாக லைவ் பண்ணிட்டான், அவன் மட்டும் பண்ணியிருக்கான். அதில் வந்து நான் பார்த்து நம்மகிட்ட சொன்ன மாதிரி பிக்சல் பட்ஸ் 2A 8000 ரூபா வித் ஆஃபர்ஸோட சூப்பர் டீல் அது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராப் ஆகுது ப்ரைஸு. 12,999 இருந்துச்சு, இப்போ 8,999 வந்துருச்சு. கார்டு ஆஃபர் வந்து 900 சம்திங் தரானுங்க. ஒரு 4-5 கார்டு காட்டுது. அது நீங்கள் டெபிட்டில் போட்டாலும் உங்களுக்கு வருது, இதில் போட்டாலும் 7,500 ரூபாய்க்கு சரி. ஆமாம், ஸோ ஃபைனலாக இந்த நோ காஸ்ட் EMI மாதிரிலாம் போட்டு எடுத்திங்கன்னா 7,800 ரூபா வருது. நம்ம சுரேஷ் ப்ரோ இருக்கார்ல 17 அவர் வாங்கியிருக்கிறாரு, அவர் ஆர்டர் போட்டார் இன்னைக்கு. ஆமாம், அது ஐரிஸ் கலர் ஆர்டர் பண்ணியிருக்காரு வித் 1 அசிஸ்டோட. சரி, என்ன தனிஷ்க் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி. நீ உங்களை யார் RCS ஆன் பண்ண சொன்னா? அது நல்லா இருக்கும் கேளுங்க. கோல்டு கன்சம்ஷனை வந்து ரெஸ்பான்சிபிளாக மாற்றுறதுக்காக லாக்கரில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துன்னு வந்து எக்ஸ்சேஞ்ச் போடு அப்படின்னு போடுங்க. ஏன்னா நீ நல்லா இருக்கிறதுக்காக எங்களை ஏன் பிச்சை எடுக்க வைக்கிற? இல்லை என்கிட்ட லாக்கரில் இருந்தால் தானடா. ஆமாம், இல்லை இல்லாதவங்களுக்குலாம் கேஷாக இருந்தால் தான் செலவாகுதுன்னு நகையை வாங்கி வச்சா நீ அதையும் கொண்டு வந்து என்னடா நடக்கும்? இந்த மாதிரிலாம் சொல்லி நீ சம்பாதிச்சு கலா கட்டிடுவ. எங்கால பார்த்தீங்களா? இமானுவல் ப்ரோக்கு அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு சப்ளை பண்ணிக்கிட்டு. அவருக்கு எதுக்கு முதல்ல? அவர் சாம்சங்ல செட்டில் ஆயிட்டாரு ஜாலியா. ஆமா, S20 ஜெல்ரா வாங்கிட்டு அவர் vlog வீடியோ எல்லாத்துக்குமே கரெக்டா செட் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அதிகமா வீடியோ தான் எடுக்கிறாரு அவரு. ஆமா, அவருக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். அவரும் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்டரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவரும் S24 அல்ட்ரால இருந்து இது பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ப்ரோ, ஏதோ பண்ணியிருக்காங்க ஆப்டிமைசேஷன்ல, இவனுக்கு ஆப்டிமைசேஷன்ல இவனுக்கு என்னமோ பண்றானுங்க அப்படின்ட்டாரு. யாரோ திட்டிருந்தாங்க ப்ரோ, எனக்கு அதுவே ஆச்சரியமா தான் இருந்தது. ஏடா பொசுக்குன்னு திட்டுறீங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதான் இப்போ பிக்சல் வந்து 45 கிடைக்குது. ஆமா, 10A நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அது இப்போ வாங்கணும்னு யாராச்சும் ஃபோன் நீட் இருந்துச்சுன்னா நீங்க அதை வாங்கிக்கலாம் தாராளமா. ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணிக்கோங்க. எஸ், அங்கேயும் கூட கிடைக்குது. ஆமா, அதுல நம்ம இவன் டாடாட்ட கிடைக்கும்ல குரோமா சங்கீதால தான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கினாரு. அது 46 ரூபாய்க்கு வாங்கினாரு அவர். ஆனா அவர் வாங்கி ஒரு 1 மந்த் ஆக போகுது. பிளாக் கலர் வாங்கியிருந்தாரு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் பிரைஸ் வந்து காமிச்சு ஆஃப்லைன்ல கேட்கலாம். சம்டைம்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு சில கடைகளில் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாருமே பண்ணி கொடுப்பாங்க சொல்ல மாட்டேன். ஒரு சில அவுட்லெட்ஸ்ல பிரைஸ் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவன் நல்லா இருக்கும் ப்ரோ, விவோ ஓப்போ அவங்களுக்குலாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஆஃப்லைன்ல தான் ஓவர் டீல்ஸ். ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு எனக்கு இவ்வளோ ஆஃபர்ல ரெனோ 35 ரூபாய்க்கு இதை வாங்கினேன்னு போட்டிருந்தாரு. என்னென்ன ஆஃபர்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் ஆஃபர்ன்றாரு, இந்த ஆஃபர்ன்றாரு. இனிமே அவர் வாங்க முடியாது. 16 வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு 7 Gen 4 எவ்வளவு 62 ஹையர் த ஸ்டோரேஜ் வேணுமா 68 60K உங்களுக்கு 16C சூப்பர் ஃபோன் தரோம். 7433 ப்ரோ 73 அது 40 கூட கிடையாதா? DOA அப்படின்னு வாங்கல, டெட் ஆன் அரைவல். அவன் தான் அது. போன வருஷம் 15C இவனை விட சப்பானியா இருந்தான், கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி 7300 கொடுக்குறான். என்ன ஜியோ ஒர்க் ஆகாது, அவ்வளோதான், சிக்னலே வராது. அதெல்லாம் வரும் ஜியோ. நான் தான் போட்டேனே 7400 வரதில் இருந்துச்சு, 7300 ஒன்றுமே இல்லை. ட்விட்டரில் லேட்டஸ்ட்டாக வந்து எந்தெந்த நெட்வொர்க் மைக்ரேட் ஆயிருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. பிஎஸ்என்எல்லேருந்து நெகட்டிவ்ல போச்சு, எவ்வளோ லேக்ஸ் வந்து. கண்டிப்பாக இப்போ நெக் டு நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து ஜியோ பக்கத்தில் வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் அப்படியே போச்சுன்னா ஏர்டெல் மேலே போயிடுவான். இத்தனைக்கும் அவன் அந்த இத்து போன ஃபாஸ்ட் லைனை வச்சே மேலே வந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா இல்லை ஜியோ எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க போஸ்ட் பெய்டுக்கு. இல்லை ஜியோவில் இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணலாம். ஆமாம், ஆனால் அவன் எதாவது பண்ணுறானா? நாங்கள் வந்து IPL பிஸியாக இருந்தோம், இனிமே தான் நாங்கள் திரும்ப வரோம், கம்பேக் கொடுப்போம், வெயிட் பண்ணுங்க, கம்பேக் இண்டியா அப்படின்னு பாட்டு போடும். சரி, நானும் பார்த்துட்டேன் பிக்சல் ஃபோன்ஸில் ஏர்டெல் ப்ரியாரிட்டியாக இருக்கும் போதும் வரல. ஆமாம், ஃபாஸ்ட் லைனாக இருக்கும் போதும் அல்ட்ராலே ஒரு வெங்காயம் வரல. இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் ப்ரியாரிட்டி பார்க்கல. இன்னொரு சொல்றீங்க? சீரியஸா சொல்றேன், S23 அல்ட்ரால காட்டுனுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பியிருந்தாரு. இங்க பாருங்க,
எனக்கு வந்து ஒரு நாள் கூட நான் இதை பார்க்கலைங்க, இருங்க காட்டுறேன். ஒரு நாள் கூட ப்ரியாரிட்டி எனக்கு காட்டல. ஆனா விவோ 5G மட்டும் காட்டும். ஒரே சிம் தான் ப்ரோ. எதுக்கு நான் ரியல் சிம் என்னைக்கு யூஸ் பண்ணேன்? அப்புறம் ஏன் ஏர்டெல் இது லூஸு? ஏர்டெல் மட்டும் தான் காட்டும். ஆனால் விவோ 5G மட்டும் காட்டுது ஸ்டாண்ட் அலோனு. ஆனால் ஏர்டெல் ப்ரியாரிட்டின்னு காட்ட மாட்டேங்கிறான். அதான் ஏர்டெல் ஃபாஸ்ட் லேன். அதை ஏன்டா காட்டி தொலைய மாட்டேங்கிறேன்? எனக்கு ஆதி காலத்துலேருந்து காட்டல ப்ரோ. ஒரு நாள் கூட காட்டல ப்ரோ எனக்கு. எஸ்எம்எஸ் வந்துச்சுல, அதெல்லாம் வந்துச்சு. நான் சொல்லலை யூ ஹேவ் பீன் அப்கிரேடட் அப்படின்னு. ஒரு வெங்காயமும் இல்லை. யூ ஹேவ் பீன். போன வாரத்தில் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நெட்வொர்க் ஃபுல்லாக போயிடுச்சு நைட்டு. அது எதுக்கு நான் தூங்க சொல்லி? வேலையே நைட்டு தான்டா, அப்புறம் எப்படி நான் தூங்க? சரி வேலை படுறா. அந்த மாதிரி தான் கால் பேசிகிட்டு இருக்கும்போது நெட்டு டிஸ்கனெக்ட் ஆச்சு. கால் கட் பண்ண ஃபுல்லாகவே போயிடுச்சு. பார்த்தீங்களா, பழைய சாம்சங் ஃபோனில் வருது, புது ஃபோனில் காட்ட மாட்டேங்குது. கோணக்க போகுது. என்னடா இது? ஏர்டெல் ஃபாஸ்ட் லேன் எப்படி? அதெல்லாம் யூடியூபர்னா மட்டும் காட்டுறாங்க, இன்ஃப்ளூயன்சருங்க, அவங்களுக்கு மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணுறான் நாய். ஒரு காமன் பர்சனுக்கு ஒரு வெங்காயம் வர மாட்டேங்குது. வாயை குறைச்சா அதெல்லாம் வருமா? நீங்களா ரொம்ப ஓவராக வந்து திட்டுறீங்களாம். ஏர்டெல் வாழ்க்கைன்னு ஒரு 20 ரூபா தோப்பு கரணும் போடுங்க. மானே தேனே பொன்மானேன்னு பேசுகிற அளவுக்கு நீ ஒன்றும் பண்ணலையாடா. சொல்லுங்க, இங்கே பாருங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம எஸ்ஆர்கே கொடுத்துருவோம். ஃபிளிப் 6ல் வருதுங்க. S23 அல்ட்ராவில் வருது. இதோட பழைய ஃபோன் அதுலேயே வருது. சொல்லுங்க, எல்லாம் அப்படிதான். வாழ்க்கைன்னு இருந்தால் சில அடிகள் விழதான் செய்யும். அடி மட்டும்தாங்க விழுது. பிக்சலுக்கு வந்து எல்லா பிக்சல்லையும் வரல. பிக்சலும் சாம்சங்கும் மாமா மச்சான் மாதிரி. சரி, இதில் ஒரு வீடியோ நம்ம வெங்கடேஷ் ப்ரோ வந்திருந்தாரு. ஓகே, சிக்னேச்சர் அவர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட காமிச்சேன். மறந்துட்டார் மனுஷன். 15 ரிட்டர்ன் போயிடுச்சா? அவரோட கொடுத்தாச்சு. ஓகே, மறந்துட்டார். இனிமேல் நினைச்சா கூட அவரால் 15 வாங்க முடியாது. ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு இருக்கு. அவர் எதிர்பார்க்கல. இங்க இருங்க, அவர்கிட்ட காமிக்கிறேன். என்னென்ன தெரியுமா? நாய்ஸா பாருங்க, ஃபுல் சத்தம். காக்கா கத்துறது தான் கேக்குது எனக்கு. கேக்குதுல எப்படி வண்டிலாம் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ வண்டிலாம் போகும். டேய் நிஜமாவா கிரீன் ஸ்கிரீனாடா? இல்ல ப்ரோ, வண்டி சத்தம் எதுவுமே கேட்கல. வாவ், இது பாத்துக்கோங்க. பழைய போன்லயே ஏஐ வந்து அப்டேட்ல இவ்வளவு நல்லா இருக்காது. இதுல இருக்கறதுல ஹைலைட் என்னன்னா, அன்னைக்கு என்னாச்சு ப்ரோ, நீங்க ஒரு வீடியோ போட்டீங்களா, அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. ஃபிளிப் 6 ஆடா இப்படி வீடியோ எடுத்துச்சு அப்படினு இருந்துச்சு. ஏதோ அந்த காலையில புத் வேர்ட் இன் மை மவுத். அதுதான் சொல்றேன். என்னமான ஒரு வேலைப்பாடா இருந்துச்சு அந்த வீடியோ. அதுலயும் சரியான கிளாரிட்டிங்க. அந்த ஓபனிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இது எங்க என்ன கேமரா? இந்த கேமரா. அததான் சொல்றேன், உள்ள இருக்கிற கேமரா தான். அதான் இது என்ன மேட்டர்னா, இவன் அல்காரிதமே ஏதோ வீடியோல என்னமோ பண்றாங்க அவன். இதுல இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, இப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்ம பார்த்துருப்போம் 8.5ல. ஆமா ஆமா. இப்போ அந்த இது வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஓகே, வீடியோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா என் தலைவன் வந்துருவான் மேல. ஆடியோ அரசர் எனக்கு அப்போ காட்டுது, ப்ராமினென்ட்டாவே காட்ட ஆரம்பிச்சிருச்சு. டே யூடியூப் வீடியோ சத்தம் வருதுடா. எங்க உனக்கு பிரச்சனை? எதுல பிரச்சனையா மாப்ள? பிரச்சனை சத்தம் வந்தா கூட காட்டு. ட்ரெய்லர்ல அவன் போட்டுருக்கான். அவன் தான்டா போட்டான் அந்த நாய்ஸ் அப்படின்னா. ஓ அப்படியா? நாய்ஸ்னா நாங்க அவ்வளவா கிளியர் பண்றோம். இதெல்லாம் கிரேசியா இருக்கு ப்ரோ. எனக்கு இந்த இடத்துல தான் நானும் பரத்தும் பேசிட்டு இருந்தோம். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் அதை வாங்கிக்கிறான். அவன் வந்து ஒரு கொஞ்சம் கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ல உள்ளவன். அவன் வந்து இப்போ இதை யூஸ் பண்ணானா இப்படி இருக்கும், மாசா இருக்கும். இவரு இந்த சென்சார் வச்சு ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அவரு இன்னும் பயங்கரமா. அவன் அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் மீட்டப்லாம் வைப்பான். மீட்டப்லாம் வச்சா என்ன ஆகும்? மீட்டப்ல இதை வச்சு வீடியோ எடுத்துட்டு டீநாய்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நாய்ஸே இருக்காது. இவர் சிம் போடாம கூட ஸ்டாண்ட் போனாவே யூஸ் பண்ணலாம், இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா பேட்டரி நல்லா நிற்கும். அதுக்கு சொல்றேன் நான். குட்டி பேட்டரியில கரெக்டா 4000 mAh. ஆமா, பண்ணலாம். சிம்மெல்லாம் போடாமல் இருந்துச்சுன்னா வெறும் வீடியோ மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா பட்டையை கிளப்பலாம், சூப்பராக இருக்கும். அவன்கிட்ட சொல்லிடுவோம். அவன் வேற கொரியர் போட்டியான்னு கேட்பான். சாரிடா, சாரி மறந்துட்டேன். சாம்சங் பட்ஸ் 4 ப்ரோ வந்து 15000 ரூபாய்ங்க. புதுசாக லான்ச் ஆச்சு சாம்சங் பட்ஸ் 4 ப்ரோ 15000 ரூபா ஆஃபர்ல. ஏன் ப்ரோ? அவ்வளோதான், சேல்னு வந்தா அடிமட் ரேட்டு, என்ஜாய். ஆனால் நம்ம வாங்கின அந்த OnePlus பட்ஸ் ப்ரோ ரேட் வரவே இல்லை ப்ரோ இன்ன வரைக்கும். 7800 ரூபாய்க்கு வாங்கினோமா ஃபைனலாக. இப்போ ஆஃபர்லாம் போட்டே 10000 ரூபா 9800 ரூபா தான் வருது. அடுத்து நம்ம அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு 4 ப்ரோ வேற வரும் அடுத்து. ஆமாம், 4 ப்ரோலாம் ரொம்ப மேசிவாக இருக்கும் ப்ரோ. எனக்கு நாடு பட்ஸ் 4 ப்ரோவே வாங்கலான்னு தான் யோசிச்சேன். கடைசியில் ரேட் வந்து அந்தளவுக்கு குறையில. சரி நம்ம தீபாவளி சேலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன் நான். அதில் கண்டிப்பாக குறையும். நாடு பட்ஸ் 3 ப்ரோ ரேட்டு மாரி வாங்குறோம், நாடு பட்ஸ் 4 ப்ரோ அப்படின்னு. கிரேசி. நாட் பட்ஸ் 3 ப்ரோவே இப்போ 2800 ரூபாயில இருக்குதுங்க. அதுவும் வரையில ரேட்டு. சென்னைசர் மொமெண்டம் 4 இது TWS 15000 ரூபா. அதுவும் அடிமட்ட ரேட்டுக்கு வந்துருக்குது ஆஃபரில் அமேசானில்.
லைவ்ல இருக்கு. அதே மாதிரி ஓவர் தி ஹெட் சென்னைசர் மொமெண்டம் 4 17,000 ரூபா. 17,000 ரூபா ப்ரோ மொமெண்டம் 4 ஓவர் தி ஹெட். ஸோ அதெல்லாம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, கிரேசியான டீல்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு அமேசான் லைவ்ல இருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக டீல்னு பார்த்தா நிறைய டீல் இருக்கு ப்ரோ. ஃப்ளிப்கார்ட்ல நான் சொன்ன சிஎம்எஃப் ஹெட்ஃபோனு 5,300 ரூபா ஓவர் தி ஹெட்ஃபோன். சூப்பர் டீல் அது. ஏன்னா அது பேட்டரி லைஃப் 100 hours அந்த மாதிரி இருக்கும். ஆமா பிரீமியம் வேற ப்ரோ. ஆமா 8 hours 100 hours. ஆமா அது வந்து உங்களுக்கு ஏஎன்சியும் நல்லா இருந்துச்சு, ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, கப்ஸ் மாத்திக்கலாம். ஆமா ஏன்னா அதெல்லாம் தான் காமனா நிறைய பேருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. அது எல்லாமே அதுல வந்து நல்லா இருக்கு. ஆமா எப்பறம் அதுக்குள்ள அனுப்பி விட்ட? திடீர்னு பார்த்தா நல்லா வேலை செய்றீங்க. கனெக்ட் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான், நான் ஸ்டாப்புங்க. கனெக்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படி லைட்டா அப்படி குவிக் ஷேர்ல 3.5 GB அனுப்புனேன். கனெக்ட் ஆன பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இப்போ அப்படி திரும்பி பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்னடானா 3.5 GB வந்து பிக்சல் சாம்சங்ல நாங்க வந்து நண்பர்கள் பங்காளிகளே அப்படின்னு நம்புங்க. அதான் இப்போ ஒண்ணுல அந்த சொன்னல நண்பர் அவருக்கு வந்து வெறுப்பேத்துறதுக்காக அவருக்கு இன்னும் ஃபோன் நான் இன்னைக்கு கொரியர் பண்ணிருக்கணும், நான் பண்ணல. இப்போ வந்து அந்த சாம்பிள் அனுப்புறேன். கூச்சமே இல்ல அப்படின்னு வித் நாய்ஸ் வித் தட் நாய்ஸ் கூச்சமே இல்ல இல்லவே இல்ல. வெறுப்பேத்தணும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்ன கூச்சம்? அனுப்பி விட்டா நான் என்ன கேட்டேன், நீ என்ன குடுக்குற? ஃபோன் கேட்டேன், நீ அதை எடுத்த வீடியோ அனுப்பு. சாம்பிள் வச்சுக்க ஃபர்ஸ்ட் இத, அப்புறமா நீ வந்து கொஞ்சம் சட்னி வேணா தரேன் அந்த மாதிரி இருக்கு. ஐயோ நீங்க வேற ப்ரோ, ட்விட்டர் ஃபுல்லா அலப்பறையா இருக்கு. ஆமா ஒரு ஃபோனுக்கும் OnePlus சூப்பர் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க, எல்லாரும் உடனே வாங்கிருங்க. 20K ல பெஸ்ட் ஃபோன் அதான். அது பேர் என்னது? N6 N4 N6. ஆமா ஃபோனுங்க, நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஒளிமயமா இருக்கும். இதெல்லாம் யார் அந்த இதுல அப்படிதான் போடுறாங்க எல்லாரும் மருதமலையில. இதெல்லாம் சொல்லி உனக்கு யார் சொன்னா? சார் ஒரு வேற லெவல் சரியான கேம்பெயின் நடத்திருக்கான் OnePlus. அது நீ செத்துன்னு தெரிஞ்சியாடா அப்படின்ற மாதிரி. இல்ல ஆக்சுவலா ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியும். 4GB RAM வந்து குளோரிஃபிகேஷன் நாங்க பண்றோம். அது வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க வெப்சைட்ல 60 months ஆமா அந்த மாதிரி அது போட்டு ஸ்டார் போட்டு 6GB வாங்கினா மட்டும் தான் அது மாதிரி இருக்குமா? என்னடா இது? அப்புறம் எதுக்குடா 4GB லான்ச் பண்ற? என்னடா ஸ்டார் போட்டு இந்த மாதிரிலாம் வட சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஞாபகம் இருக்கா? iQOO C9X அப்ப வாங்கும் போதே ஒர்க் ஆகாது 4GB வாங்கி ஆன் பண்ண உடனே லேக் ஆகும். என்னடா ப்ரோ இப்பதான் ப்ரோ நான் வந்து என்ன பண்ணேன்னா X9 Ultra பத்தி டேட்டா பார்த்தேன். அதுலயே அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா ஃபோன்லாம் நல்லா தான் இருக்கு, 12GB RAM வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் மோசம், மெமரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. அது ColorOS கோட் பேஸ் அப்படிதான். இப்போ நம்ம OnePlus 15 யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்படி இருந்துச்சு. அதனால பிரச்சனை இருக்க தான் செய்யுது, இல்லன்னு இல்ல. பேட்டரி லைஃப்காக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். டே முக்கியமானதா அதெல்லாம் நீ வேலை போய் என்ன கிளிக்க போற போ. அது முக்கியமானதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? போட இல்ல நீ வேலைக்கு போய் ஒன்றும் கிளிக்க வேணாம் போ. டே EMI கட்டணும்டா, அதில் தானே போன் வாங்கிக்கிறீங்க. நீ வேலை பார்க்கலன்னா அப்புறம் யார காசு கட்டும்? அதெல்லாம் தெரியாது. 4GB RAM அற்புதமா இருக்கும், அவ்வளவுதான். அற்புதமா. ஆனா இவங்க 2 விஷயம் ப்ரோ நல்லது பண்ணிருக்காங்க ப்ரோ. ஒன்னு இவங்க என்னன்னா 2 வருஷம் அப்டேட், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. இன்னொன்னு மோட்டோரோலால பாத்தீங்களா G77 வரணும் பார்த்தேன். அது வந்து ஒரே வருஷம் தான் அப்டேட். ஆமா 630 சிப்செட். ஏன்னா அது வாங்கின உடனே ஹேங் ஆயிரும், அதனால அதுக்கு அப்டேட் ஒரு வருஷம்ன்றது வேஸ்ட். அது வரைக்கும் தாங்காது, அப்டேட் வர வரைக்கும் இருக்காது அந்த ஃபோன், அவ்வளோதான். 6.3 முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க லைஃப், அவ்வளோதான். இங்கே இருங்க, ஒரிஜினல் அவுட்புட் ஃப்ரம் ஃப்ளிப்பு இன்னர் கேமரா ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். சூப்பர்ல, என்ன ஒரு இது பார்த்தீங்களா? நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட பிளாக் ஷீப்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இன்னர் செல்ஃபி கேமரா. த அதர் கிளிப் இஸ் denoised with Samsung inbuilt power of AI. நிஜமாவே இவனுங்க தான் ப்ரோ மாஸ் பண்றாங்க. அதான் சொல்றேன், கூகுளே பெருமையா வந்து இவனுங்க போன் எடுத்து யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். டே இதெல்லாம் இருக்கு, உன் போன்ல இல்ல, அதெல்லாம் வரல. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, ஃபியூச்சர்ல வரும், சம்மர்ல வரும். டே சம்மர்ல தான் ஃபர்ஸ்ட் வரணும். என்ன இட் வில் பி அவைலபிள் நெக்ஸ்ட் சம்மர். அப்போ சாம்சங்குக்கு லான்ச் போதே இருக்கும். டே ப்ரோ அதான் ப்ரோ, நான் இன்னைக்கு ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இந்த மாதிரி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிஜமாவே வந்து ஏஐ ரிலேட்டடாக ஃபோன்ஸ்க்கான ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணுறது யாருன்னா சாம்சங். கரெக்ட் தான். இது எப்படி கடன் வாங்கி ஓட்டி, அதாவது அவன் கம்பெனிக்காரனே பண்ணால் அவன் கம்பெனிக்காரனுக்கு அவனுக்கு வந்து பாராட்டத்தை நடத்த மாட்டான். எப்படி சாம்சங் ரேம் மோடைக்கும் தர முடியாது, சாம்சங்கையும் வெளியில் அனுப்பலாம்ல. அது மாதிரி இப்போ கூகுள் வந்து ஒரு இது லான்ச் பண்ணால் பிக்சலில் வராது, ஃபர்ஸ்ட் சாம்சங் தான் வரும். ஏன்னா காசு கொடுக்குறான் சார். நிஜமாவே வந்து சாம்சங் தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. கூகுள் வந்து என்ன, அதனால தானே தைரியமா வந்து ஏஐ ஃபோன் அப்படின்னு லான்ச் பண்ணி ஃபுல்லா அதை பத்தி பேசுறானுங்க. இல்ல இது வந்து நான் ரீசெண்டா கூட எல்லாருக்கிட்டே பேசும்போது எனக்கு தான் சொல்லுவேன்,
ஏன்னா சாம்சங் வந்து நிஜமாவே பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. நம்மளால டிஃபரன்ஸை ஸ்பாட் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து சும்மா ஒப்புக்கு சப்பானி மாதிரியும் இல்லை, நிஜமாவே ஒர்க்கும் ஆகுது. கரெக்ட். அதனால தே ஆர் வெல் கேப்பபிள். இப்போ என்ன மேட்டர்னா சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுதுங்க. எந்த ஒரு இது கிளிச்சஸ், அது ப்ராப்ளம், எரர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. டப்புன்னு நடத்திடுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, அதெல்லாம் பழைய ஃபோன்ல ஒர்க் ஆகுது. அதான் ஹைலைட். எல்லாத்துக்கும் வரைக்கும் கொடுத்துருக்கானே, அது எல்லாமே அப்டேட் வந்துருக்கு. இல்லை எனக்கு இப்போ அதான் ப்ரோ, இதெல்லாம் ஓகே. எனக்கு இவன்ட்ட என்ன ஒரு விஷயம்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சேன். இப்போ S27க்கும் சேம் கேமரான்னு எல்லாம் கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமா சரியா? ஆமா. இன்னைக்கு லேட்டஸ்ட் படி இது செல்ஃபி கேமரா மாறுது. 16 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் போறானுங்க ஃபைனலி அப்படின்னு போட்டிருந்தானுங்க. கேமரா மாத்திரான்டா செல்ஃபியை ஒரு வருஷமா இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு 16 மெகா பிக்சலோட ஹைரஸ் போறானுங்க. அதனால அவுட் புட் பயங்கரமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறானுங்க. பார்ப்போம், நல்லது நடந்தா. ஆமா, எதையாவது ஒன்று பண்ணி தொலைங்கண்ணா. சரி, அவனுக்கு வந்து ஹெச்டியில் அனுப்பிட்டேன். அதுதான் பெஸ்ட். பார்த்து தெரிஞ்சு வீடியோ கிளாரிட்டி பார்த்து வயிறு ஏறிட்டேன். நீ இன்னும் கொரியர் போடல அப்படின்னு இல்லை, அவனுக்கு முட்டை வைக்கிறேன் அப்படின்னு. முட்டை வைக்கிறேன், முட்டை வைக்காதரா, பிரியாணியை சேர்த்து வைக்கலாமா? சரி, இது ஒரு பக்கம் பிரச்சனை ப்ரோ. இந்த மாதிரி டிவைஸை பற்றி போயிட்டு இருக்கா, இந்த டீல் டைமில் வந்துட்டு ஏதாவது புஷ் பண்ணணும். ஒரு சில ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது சீரியஸா. பட் அந்த ஃபோன்ஸை பற்றிலாம் பெருசாக ஷவுட் அவுட் இல்லை. அண்ட் இதில் ஹைலைட் என்னன்னா, மோட்டரோலாவை பற்றி நமக்கு தெரியும். மோட்டரோலா வந்து ஒரு மாதிரி மிக்சடு ஃபீல் தாங்க. மோட்டரோலா ஓனர் காலில் உட்காந்துருந்தாருங்க வீடியோவில். சிக்னேச்சர் அவர் வந்து இங்கே உட்காந்துருந்தாரு. அவர் சொல்கிறாரு, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், யூரோப்ல இருந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, சிக்னேச்சர் பெஸ்ட் ஃபோன் எவர். நான் அன்பாக்சிங் அன்றைக்கே சொன்னேன், உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. எந்த ஃப்ளாஸுமே இல்லைங்க ஃபோனில், சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வாங்க அப்படின்னா. நீங்கள் யூரோப்ல O2 இந்த மாதிரி நெட்வொர்க் தான் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை நம்பிட்டு இந்தியாவில் வாங்கிட்டீங்கன்னா ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்க கூட முடியாது. நான் சொன்னது இங்கேங்க அப்படின்றாங்க. எவனாவது பொட்டு வச்சு இல்ல ஆனா அது ரிஸ்க் ப்ரோ, அவங்களுக்கு தெரியணும். எஸ், ஏன்னா இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க்கே வேற. நல்லா இருக்க ஸ்னாப் டிராகன்லயே ஜியோ வந்து நுறந்துடுறான். உன்னால என்னடா கேடு உனக்குலாம்? எவ்வளோ நல்ல மோடம் கொடுத்தாலும் நீ ஒரு சப்பானியாவே கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறேடா. என்னைக்கிட எந்திரிச்சு நடப்பேன். இதுல என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட்னா, ஜியோ வந்து யூனிசாக்ல நல்லா வேலை செய்யுது. ஆமா, நான் சொன்னேன்ல, ஃபுல் சிக்னல் ப்ரோ, ஒரு நாள் கூட கட் ஆகல. சாக்குப்பை அவன அருமையான மோடமுங்க அது. நான் தான் சொன்னேன் அந்த கூகுள, இலே M90 மோடம் நீ இது காசு பிச்சை பண்ணணும்னு நினைக்கிறேன். யூனிசாக் எங்க எவ்வளவு கேட்க போறாங்க? ரொம்ப கம்மியா கேட்பான். அதனால நீ யூனிசாக் பைலாம் ப்ரொமோஷனே நீ பண்ணிட்டே. இந்த பிக்சல் எல்லாரும் அவாய்ட் பண்றதுக்கு ரீசனே நெட்வொர்க் பிரச்சனைன்னு சொல்லி தான் அந்த முத்திரையை பதிச்சிட்டாங்க. நீ இந்த மாதிரி மோடம் மட்டும் மாத்தி இருந்தீங்கன்னா எல்லாத்த விட ஸ்னாப் டிராகனோட சூப்பரா இருக்கு மோடம் அப்படின்றாங்க. இப்போ ஜோக் என்ன? ஆமா ப்ரோ, இது பாருங்களேன், இது யோசிச்சு பாருங்களேன். கூகுள் வந்து என்னடா நான் ஜெமினி வந்து இவனுக்கு தரேன், ஐபோனுக்கு. ஆமா ஆமா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள மியூச்சுவலா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் பேசாம ஆப்பிள் கிட்ட பேசி C2 மோடமோ C1X மோடமோ யூஸ் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் நாங்க தர மாட்டோம். பழக்க வழக்கம்லாம் வாசலோட இருக்கணும். உள்ள வந்து பல்லு விளக்கிட்டு குளிக்கிற வேலையில வச்சுக்காது அப்படின்னு ஆப்பிள். அவனே சைனால இருக்க எல்லா ராமியும் நானே வாங்கிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கான். லாபிங் பண்ணிட்டு இருக்கானுங்க ட்ரம்ப் கவர்மெண்ட். ரெண்டு பேரும் லஞ்சம் கொடுத்து, டே என்னடா இப்படி இறங்கிட்டீங்க, பிரைஸ் எல்லாம் கம்மி கிடையாதான், சிமிலர் பிரைஸா தான் இருக்கான். ரேம் எல்லாமே கிடைச்சிருது இல்ல, ஃபுல்லா அவனே வாங்கிக்கிறான்றான். ஆப்பிளுக்கு மட்டுமே கொடுத்துரு, வேற எந்த பிராண்டும் கொடுக்காது அப்படின்றான். இவன் போனதுனால இப்ப பிக்சலும் போய் கேட்டுருக்கான், நானும் ரேம் வாங்கிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. பிக்சல் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க ப்ரோ. ஆமா, இந்த மாதிரி பிக்சல் ஆனா அவ்வளவு லார்ஜ் ஸ்கேல் கேட்க மாட்டானே. ஆப்பிள் லார்ஜ் ஸ்கேலை வச்சு இவன் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு போயிடுவான் சால்ட்டா. கரெக்ட். ஆனா சைனால வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, இன்கிரவுண்ட் பிராண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஹுவாவே அவங்களுக்கு தான், ஏன்னா கண்டிப்பா ஆனருக்கு சாரி ஹுவாவேக்குலாம் கண்டிப்பா தேவை லேட்டஸ்ட் டெக். இவ்வளோ மோசமான நிலைமையிலையும் சைனால லீடிங் பிராண்டா அது இருக்குன்னா பெரிய விஷயம் தான். உண்மையிலே பெரிய. ஆப்பிள் அதிகமா தான் விற்குது சைனால, அதே மாதிரி ஷாமி விற்குது. அடுத்து ஹுவாவேன்னு வச்சா கூட இன்னைக்கு நிலைமைக்கு அடுத்து ஹுவாவேன்னு வச்சாலே யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய கரெக்டான விஷயம். ஸோ ஹுவாவே வந்து சைனால ஹுவாவே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷாமி அந்த மாதிரி. ஆமா, ஓவரால் ஸ்கேல்ல மாறி மாறி போறாங்க. திடீர்னு ஷாமி வருது, அப்புறம் ஹுவாவே வருது. ஹுவாவே ஷாமி இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. விவோ போனா 3rd 4th 5th அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. ஓவரால் ஸ்கேல் எடுத்தா எப்பவுமே ஹுவாவே வந்து பயங்கரம். கரெக்ட். சாதாரண அந்த பேட்ரியாட்டிசம் வந்து ரொம்ப ஃபாலோ பண்றாங்க அவங்க நாட்டுல. பேட்ரியாட்டிசம் முடுங்க ப்ரோ, நிஜமாவே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன சொன்னாங்கன்னா 90 Pro Max வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வழுக்கணும் சலுக்கணும் இருக்கு, மற்றபடி டிவைஸ் ஓகே. மேபி அப்டேட்ல ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க இருக்கலாம், ஏன்னா ஹார்ட்வேர் இருக்கு, அவ்வளோ சூப்பரான ஹார்ட்வேர் இருக்கு.
நல்லது நடந்தா சரி. நல்லது. நம்ம வேற என்ன கேட்க ஏன்னா வாங்குறவங்க இருக்காங்க, அதோட ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ செலவு பண்ணி இம்போர்ட் பண்ணிலாம் வாங்குறாங்க ப்ரோ. எவ்வளோ பேர் ப்ரோ. ஆமா, நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே நண்பர்கள் வந்து கரெக்ட். ஆமா, ஏதாவது வழி இருக்கானே வாங்க முடியுமானே. ஆனர் 400. ஆமா, அந்த யூ கிரீன் சொன்னாப்ல ஒருத்தர் ஸ்ரீலங்கால வாங்கிட்டேன். யூ கிரீனே வேண்டிங்களா? நாய்ஸ் அது ஒரே ஹெட்ஃபோன் சொன்னாங்க, பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் யுஏஇல வாங்கிட்டேன். யாரு நம்ம இவரா? அஸ்வத். எப்போ வராரு? அஸ்வத் வர மாட்டான், ஹெட்ஃபோன்ஸ் வரும். யார்கிட்டயே கொடுத்துட்றாரா? அவன் என் ஃப்ரெண்ட் யாரா? 1 மாசத்துல வந்துடும். அதே தாங்க நாய்ஸ் ஏர் மேக்ஸ் 5. அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நாய்ஸ் வாங்கிக்கோங்க. ஆனா ரெண்டும் பிரைஸ் எவ்வளவு ப்ரோ வருது? இது 6000 சம்திங். அது 3500 ரூபாய் 4000 தான் வருது. ஓகே. ஏன்னா அதே இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இதே தான் ப்ரோ நாய்ஸ், நீங்க இது இங்க வாங்கிக்கலாம் ப்ரோ, ரெண்டும் ஒரே இதுதான் அப்படின்னு. அப்புறம் டிசைன் ஸ்பெக்ஸ்ல செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே ஓடிஎம். ஆமா, நாய்ஸ் ஏர் மேக்ஸ் 6 தான். உங்களுக்கு அந்த டிசைனை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. தெரியுதா? இதேதான். அதே பட்டன்ஸ், அதே பட்டன், அதே மெட்டல், அதே பிரீமியமா, அதே 120 ஹவர்ஸ் 6499 ரூபா. 6000. அப்ப அது பரவாயில்ல ப்ரோ. அங்க வந்து உங்களுக்கு 3800 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது. அது கரெக்ட். சைனால வாங்கினா வந்து 3500 ரூபாய் கிட்ட வருது சைனால. ஆமா ஆமா. யூ கிரீன் சரி ஓகே. யூ கிரீன் ஆக்சுவலா நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அவன்கிட்ட கேபிளே பயங்கரமா இருக்கும். நான் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், செம்ம அல்டிமேட்டா இருக்கும். சார்ஜர்ஸுமே அவங்களோட நல்லா இருக்கும். கேன் சார்ஜர்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அமேசானில் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. கேன்லாம் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவனுங்க சேல் பண்ணிருந்தானுங்க, இம்போர்ட்டடு. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் ப்ரோ, அது உண்மையா பொய்யான்னு பார்க்கணும். இவனை கேட்டா இல்ல ஆண்ட்ராய்டு 16 வராது அப்படின்னு இன்டர்நெட்ல வருது. Huawei பூரா 80 ப்ரோக்கு ஆண்ட்ராய்டு 16 வருமா அப்படின்றது கேள்வி. ஆனா நெட்டில் இவர் என்ன பார்த்திருக்காரு, ஆண்ட்ராய்டு 16 EMUIல வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தங்க போட்டு. ஆமா, எதுலன்னா 90 ப்ரோ மேக்ஸ்ல. ஆமா, அது 90 ப்ரோ மேக்ஸ்க்கு மட்டும் வரும் போல, இது 80ல வராது. அப்படி இல்லை ப்ரோ, அப்டேட் தானே ப்ரோ. தர மாட்டியா? இங்க பாருங்க, இதுல வேற வாங்கிக்க அப்படின்னு. வேற வாங்கிக்கையா? நாதி தான். நான் அது ட்விட்டர்ல பார்த்தேன், பார்த்துட்டு தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா அது பெரிய விஷயம். இந்த இது செம ஃபன்னா இருந்தது ப்ரோ. சாம்சங் வந்து கொரியாவில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஜம்ப் 5 லான்ச் பண்ணாங்க. என்னது ஜம்ப் அப்படின்னா A27. ஆமாம், நம்ம ஊருக்குள்ள A27 வருமா, அவங்க ஊர்ல ஜம்ப் 5. நல்லா இருக்குல்ல பேரு? ஜம்புலிங்கம். மேசிவான ஃபோன் பாருங்க. எது? சரி, 4B. ஏன்டா நீ RGB எடிஷன் ஏதாச்சும் ஒரு நான் 4A ப்ரோல வரும், இல்லை 4Aலாவது வந்து இருந்திருக்கலாம். 4Bல போய் கொடுத்துருக்குற பத்தியா நீ? ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, இந்த பிரைஸ்க்கு வராதுன்னு நினைக்கிறேன், 30,000 வரும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நத்திங் ப்ரீமியம் ப்ரைஸ், நத்திங் 3A லைட்டு அந்த ரேட்டு விற்றான், ஒன்றுமே இல்லாத போனேன். இது சொல்லிடலாம் நல்லா. அதாவது நான் வந்து ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறேன், பட் கேமரா OnePlus 13, அதாவது ரெட்மி நோட் 12 ப்ரோ யூஸ் பண்ணுறேன். OnePlus 13 போலான்னு இருக்கேன், அப்கிரேட் பண்ணலாமா, நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. நல்லா தான் இருக்கும், ஆனால் கேமரா மட்டும் ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லிட்டேன். கேமரா போயிடுச்சு, அதுதான் அப்டேட்டில். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் OnePlus பற்றி கேட்டிருந்தீங்கல்ல ப்ரோ, அப்பப்போ ஆவி வெளியில் எடுக்குது ப்ரோ ஃபோட்டோவில் அப்படின்றாங்க. வெள்ளையா? வெள்ளையா எடுக்குது ப்ரோ, அது உண்மையிலே அப்படி தான் இருக்கான். புதுசாக வாங்கியிருக்காங்க ஃபோன் ப்ரோ, வாங்கி 10 நாள் ஆகுது ப்ரோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா புது ஃபோனாக இருக்குது. இப்போ அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிருக்காங்க. அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேமரா முடிச்சு விட்டானா ஃபுல்லாக. அது புது ஃபீச்சர் போல். ஆமாம், ஆவி வெளியில் எடுக்கிறது, எக்ஸ்ரே விஷன் வச்சுருக்கோம். இங்கே இருங்க, இதை தான் போட்டேன், நியூ ஹோப்னு. 90 Pro Max global version hands on network test. He also mentioned that it is based on Android 16. அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் வர வச்சுருந்தானுங்க. எனக்கு அதுதான் எப்படின்றது தெரியல. Android 16 பார்க்கலாவா? தெரியுது, பட் ஆனால் இது வந்து அதான் ப்ரோ, இன்னும் நிறைய இடத்துல டேட்டா வரல, ஏன்னா இன்னும் குளோபல் லான்ச் ஆகலை. ஆமாம், குளோபல் லான்ச் ஆகல, அதனால இப்போ டெஸ்ட் பேஸ்ல இருக்கு, லீக் ஆயிருக்கு. அதனால தான் இன்டர்நெட்டுக்கும் ஆன்சர் தெரியல. சப்போஸ் இது ஒரிஜினலா இருந்தா, இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல 70 அல்ட்ரா பழசுலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் 80 கொடுக்கலாமே. 80 தான் நம்ம பார்த்தோம், 80 ப்ரோ இந்த மாதிரி டிவைஸ்க்குலாம் அப்டேட் வரலாம். கொடுத்தலாம், வந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஜிபேலாம் நல்லா இருக்கும். ஆமா, இப்போ எல்லாமே ரத்தகாவில் ஆண்ட்ராய்ட் 12ஓட ஸ்டாப் பண்ண நிறைய இது ஆப்ஸ் ஒர்க் ஆகுறது இல்லை. ஆண்ட்ராய்ட் 12 மினிமம்னு வந்துருச்சு இப்போ அதையும் இப்போ க்ளோஸ் பண்ணிடுவானுங்க இந்த வருஷத்தில். ஆண்ட்ராய்ட் 13 மினிமம் போயிடுவானுங்க. அப்போ எதுவுமே ஒர்க் ஆகாது. EMUI 12 இருந்துச்சுன்னா. இல்லை, கண்டிப்பாக அவன் யோசிச்சிருப்பான்ல ப்ரோ. ஆமாம், அவன் பண்ணணும். ஆனால் கேப்பபிளான ஹார்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர்னால ஒரு ஃபுல் ஸ்டாப் வருதுன்னா அவனுங்க ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக. எதாவது பண்ணுங்கடா தயவு செஞ்சு. இங்கே இருங்க, நல்ல கேள்வி இது. இதுக்கு என்ன சொல்லுன்னு பார்ப்போம். Can Huawei use Android 16? No, Huawei can't natively use or officially update to Android 16 due to ongoing US trade restriction. ஆன்கோயிங்கில் தான் இருக்குங்க 5 வருஷமா. டே ஆந்தி ஆறுமுகம் தானே நீ?
எனக்கு நான் என்ன கேட்குறேன், கூகுளோட ஜிஎம்எஸ் எனக்கு வேணாம்டா, ஏஓஎஸ்பி மட்டும் நீ யூஸ் பண்ண கரெக்ட் தான். ஆமா, நீ ஜிஎம்எஸ்ஸே வேணாம், நீ ஏஓஎஸ்பி வச்சு கொடு. அது போல ஹார்மோனி ஓஎஸ் வந்து நான் என்ன கேட்குறேன், இப்போ சிம்பிள் ப்ரோ, இங்கே பாருங்களேன், பியூரா 80 அல்ட்ரா மிடில் ஈஸ்ட், சரியா, மிடில் ஈஸ்ட் வெர்ஷனு, அதனால இஎம்யூஐ தான் வரும். ஹார்மோனி ஓஎஸ் அப்டேட் பாசிபிலிட்டி இருக்கான்னு, அதாவது டிபிக்கலி பேஸ்ட் ஆன் EMUI 15 Huawei Chinese models runs on Harmony OS, official ship with global settings on your phone, scroll down software update check. அட போடா பைத்தியம், இப்படி தாங்க ஏதாவது சொல்லி விட்டுறோம். ஏன்னா நெட் இது என்னது இன்டர்நெட்லயுமே டேட்டா இல்ல, மிடில் ஃபோனை நம்மளே வாங்கி செக் பண்ணாதான் தெரியும். இங்க இருங்களேன், இப்படி போட்டுடலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு. how to flash Harmony, how to Harmony OS. குட்டி ஃபோன்னால டைப்பிங்க்கு நம்ம ஆளுக்கு வந்து இந்த சட்டியிலேருந்து போனதில்ல 79 இல்ல அது எக்ஸி ப்ரோ மேக்ஸ் வரல, அதுவும் சட்டி. இதில் நல்லா ஜாலியாக டைப் பண்ணிட்டு குட்டி ஃபோனில் டைப் பண்ணிட்டு ஒரு சில பிளேடு இது இருக்கான் ப்ரோ, ஃபிளாஷிங் சைனீஸ் வச்சுனா Harmony OS அண்ட் US is highly risky and often impossible without specialized. டிசிஆர்னாக்கா சிமேரா, ஆமா சிமேரா கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஃபிளாஷிங் டூல்ஸ் வச்சு பண்ணலாமா. ஓ ஓகே, பெர்மனன்ட்லி பிரிக் தி டிவைசஸ் சம்டைம்ஸ். தப்பா பண்ணா ஓகே ஓகே, GMS இஷ்யூஸ் வரும். செக் தி அஃபிஷியல் ரீஜன் ஷிஃப்ட். ஓகே, அஃபிஷியல் சேனல் சொல்லி ஏதாவது வருதானே. ஓ ஓகே. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது ப்ரோ, இந்த 90 Pro Maxோடது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹைலி பாசிபிள் ப்ரோ, ஆண்ட்ராய்ட் 12 ரொம்ப அவுடேட்டட். ஆமாம், எந்த விதத்தில் அப்படின்னா, ஒரு சில பேங்கிங் ஆப்ஸ்க்கு ஃபார் ஷூர் அவுடேட்டட் ஒர்க் ஆகாது. அப்போ வந்து கண்டிப்பாக இப்போ Huawei வந்து குளோபல் ஃபீல்டில் 12 வச்சு உருட்ட முடியாது. ஆமாம், ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியே விற்க போகிறோம் வேறு. அதான் மெயின் ஃபோனாக தான் யூஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. எவ்வளோ செகண்டரி ஃபோனாக வாங்கி வச்சு வாய்ப்பே இல்லை. அது வந்து நம்ம எந்த இடத்துலையுமே மேலேயே தான் போகுது அது ப்ரைஸ். ஆமாம், ஸோ அதான் பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து இது புஷ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பண்ணாங்கன்னா பரவாயில்ல, பேங்க் ஆப் ஒர்க் ஆனாலே போதுங்க, மக்கள் எல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனால் எனக்கு நான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல போய் தேடி பார்க்கும்போதே வந்தோன்னு கேட்குறாங்க பேங்க் ஆப் ஒர்க் ஆகுமான்னு தான் கேட்குறாங்க. அவங்க கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா, இப்போ இது ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு செம ஃபன்னாக இருக்கும். என் தலைவன் எப்படி இப்போ அப்டேட் ஆகிற மாதிரி செம டிலே சூப்பராக தெரியுது. சேட்டை படம் தான், பெல் அடிச்சோம் உள்ளே வந்து உட்காந்து டீ குடிக்கும் போது கரெக்டாக பெல் அடிக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி இங்கே வருங்க, சைனீஸுங்க ஸ்பெஷாலிட்டிங்க. நாங்கள் சைனீஸ் வாங்கினதுனால அப்படி தான். பட் எக்ஸைட் அல்ட்ராவில் வந்து நம்ம அந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் டிலே எல்லாமே சூப்பராக வந்துச்சு அது. பட் இது ஷாமி இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது, எல்லாமே ஷட் டவுன்ற போடா. உனக்கு எதுவுமே கிடையாது. ஆமாம், தெருவுக்கு போடாவில்லை. சரி, நீ வந்து ஒன்றும் பண்ண வேணாம். நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாங்க, டெக்வைசரோடது. ஓ அப்படியா, என்ன போட்டுருந்தாப்ல? ஆஃப்லைன் மார்க்கெட்டோட ரிசர்ச் எடுத்து போட்டிருந்தாங்க, ஆஃப்லைனில் என்னென்ன ஷேடி ப்ராக்டிஸ் நடக்குது அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ மக்கள் நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். அது இங்கிலீஷில் தான் பேசியிருப்பாங்க, ஹிந்தியில் வந்து அந்த ஃபோன் காலில் பேசுனது எல்லாமே வந்துருந்துச்சு. எப்படி வந்து அதில் ஒருத்தர் வந்து விசில் ப்ளோவராக இருந்து ஒருத்தர் என்னென்ன நடக்குதுன்றத வந்து காலில் வந்து ஒருத்தர் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் நடக்குது. ஃபோனை தப்பாக ஓப்பன் பண்ணிட்டாலுமே ஆக்டிவேட்டட் டிவைஸை 1 month ஆக்டிவேட்டட் டிவைஸாக இருந்தால், அதாவது 10 நாள் வரைக்கும் ஆக்டிவேட்டட் டிவைஸை வந்து கடையில் வச்சு விற்கலாமா. கரெக்டு. இதில் ஒரு ஜோக் சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கி மேக் புக் அனுப்புனீங்களே, ஆமாம், நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஓப்பனே பண்ணல. இப்போ பில் வந்து ஜானு, ஆமா, நான் இப்போ ஓபன் பண்ணுவேன், டிவைஸ் சர்வர் ஹிட் ஆகும், ஆமா, இப்போதான் ஆக்டிவேட்டட்னு வரும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஒரு வாரண்டி கிளைம் பண்ணும்போது பிரச்சனை ஆகும் நீங்க சொன்னீங்க. ஆமா, அந்த பில் எடுத்துட்டு போய் நான் நிப்பேன். இல்ல இதுல வந்து நம்ம வெப்சைட்ல போட்டாலே ஆக்டிவேட்டட் டிவைஸ்னு காட்டுதான். கஸ்டமர் அப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு வந்து டிவைஸுக்கு இது பண்ணி கொடுத்தா, அப்புறம் அவங்க ஏதோ பிரச்சனை ஆகி அப்புறம் சரி பண்ணி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா ப்ரோ, போன சேல்ல என்னாச்சுன்னு? போன சேல்ல வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், மேக் புக், அப்புறம் கூகுள் பிக்சல், இந்த மாதிரி போன்ஸ் எல்லாமே ப்ரீ ஆக்டிவேட்டட் அந்த மாதிரி வந்துச்சு. ஆனா சீல்ட் யூனிட், ஆமா சீல்ட் ப்ரீ ஆக்டிவேட்டட் அப்படி வந்துச்சு. அந்த சீல் எப்படி பிரிக்கிறதுலாம் கூட அந்த வீடியோல காட்டியிருந்தாங்க. கடைசில என்னாச்சுன்னா, எப்படி ஏமாத்துறாங்க, கஸ்டமர் சப்போர்ட் ரீச் பண்ணி கூகுள் என்ன பண்ணிட்டான், அப்படியே இது பண்ணி விட்டான். பில் இருந்தா போதும், பில் இருந்தா அதை அப்படியே அப்கிரேட் பண்ணி விட்டான். அவனும் மேக்கும் அதே மாதிரி பண்ணி விட்டான். மேக் ஆனா என்ன பண்ணானா, அதர் பிராண்ட்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. சாம்சங் நத்திங்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்க மேனுவலா போனே மாத்தணும், கஷ்டம் தான். பிக்கப் போட்டு ரீஃபண்ட் வாங்கி திரும்ப ஆர்டர் போடணும். அதுக்குள்ள சேலே முடிஞ்சு போயிடும் நீங்க அவன்கிட்ட ரீச் பண்றதுக்குள்ள. ஏன்னா எல்லாமே ஏஐ சாட் பாட் மட்டும் தான் பேசுது, ரியல் ஆளே பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், சுத்த விட்டுட்டே இருக்கிறானுங்க. தெருவுக்கா போறேன். அது ஃப்ளிப்கார்ட்னா வேற லெவல்.
ரொம்ப கஷ்டம். கஸ்டமர் கேரையை ரீச் பண்ண முடியல, கதறாங்க எல்லாம். எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ கடைசி வரைக்கும் புலம்பிட்டு தான் இருப்ப அப்படின்னு. சரி, இது நம்ம டேக் ப்ராடக்ட்ஸ் பண்றோம் ப்ரோ. ஃபிளிப்கார்ட்ல இருந்து டேக் ப்ராடக்ட்ஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு 4-5 வெப்சைட்ஸ் இருக்கு. பட் அங்கெல்லாம் நம்மளோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஆமா, இல்ல. இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல, மிந்த்ரால இருக்கு. ஆமா, அப்புறம் மிந்த்ரால இருக்கு. அமேசான்ல ஒரு சிலதெல்லாம் போடுவீங்க, இந்த அமேஸ்ஃபிட்ல போட்டுருக்கீங்க. அது வந்து நம்ம லிங்க் போடணும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சுதீந்தர் வந்து அமேசானோட ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அதுல இருந்து அவர் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி நம்ம வாட்சை வாங்குறாரு. அமேஸ்ஃபிட் வாட்ச். பரவாயில்ல ப்ரோ. அமேஸ்ஃபிட்டோட ஆக்டிவ் 2 நினைக்கிறேன் 8000 ரூபாய்க்கு வந்திருக்குண்ணா ஆஃபர்ல. ஆக்டிவ் 2 8000மா? பரவாயில்ல ப்ரோ. சமர்த்து பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தான் எப்ப வாங்குறது அப்படின்னு. நான் ஆக்சுவலா சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. ஏன்னா இப்போ இந்த ஆக்டிவ் மேக்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆக்டிவ் 3 பிரீமியம் வந்திருக்கு. ஆமா, பார்த்தேன். சரியா? ஆக்டிவ் 3 பிரீமியம் அது ரிவ்யூ வேற கேட்டிருந்தாங்க. ப்ரோ எப்ப ப்ரோ வரும் நீங்க வீடியோ? நான் கேட்டேன், என்னாச்சுன்னு சொல்றேன். நான் அமேஸ்ஃபிட் கிட்ட கேட்டேன், ஐயா உங்க ஆக்டிவ் மேக்ஸ் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா இன்னும் நல்லா இருக்கு, இதே பிரைஸ்க்கு 15999க்கு நீங்க ஆக்டிவ் 3 பிரீமியம் கொண்டு வந்திருக்கீங்க, அது எப்படி? ஆனா அதுல பேட்டரி இதுல பாதி. சோ அப்ப என்ன ஆகுது, அதுல 12 days to 14 days பேட்டரிக்கு போய்ட்டோம். இதுல வந்து பேட்டரி பெருசா கொடுத்து பிளாஸ்டிக்ஸ்ல கொடுத்து. ஆமா ப்ரோ. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, நான் அதை யூஸ் பண்ணனே, அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் வந்து சஃபயர். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கிளாஸ். இது வந்து நார்மல் கிளாஸ். ஸ்கிராட்ச் ஆச்சு, நல்லாவே ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கு. அப்புறம் என்னன்னா, பாடி வந்து என்னன்னா, இந்த மேல இருக்கிற ஃப்ரேம் அலுமினியம், கீழ இருக்கிறதெல்லாம் பாலிகார்பனேட். ஆமா, சரியா? பாலிகார்பனேட் வந்து இந்த போட் அந்த வாட்ச்ல இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு பின்னாடி. பேட்டரி மட்டும் பாத்தீங்கன்னா 643 mAh. நான் வந்து ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணாங்க, 20% ட்ரெயின் ஆச்சு. நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது மட்டும் அது எப்பயுமே ஆன்ல இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா நான் அது அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. வாட்சை கட்டிட்டுலாம் தூங்க மாட்டேன். ரிங் இருக்கறனால ரிங் போட்டு யூஸ் பண்றதுனால விட்டேன் நான். தலைவன் வேற லெவல்ல பேட்டரி நின்னான். அதே மாதிரி இவன் இருக்கான்ல, ஆமா, இவனும் மேசிவ் கை. ஆமா, இதை வேற ஏதோ ஒரு கடையில விக்குது, இந்த கடையில வாங்கலாமான்னு வேற கேட்டீங்க. நாங்க அது வரைக்கும் அந்த வெப்சைட்ல வாங்கினதே இல்லைங்க. அவன்கிட்ட போய் பார்த்தேன் அந்த வெப்சைட்டை, எல்லா ப்ராடக்ட் வச்சிருக்கான் ப்ரோ. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் எந்தெந்த இந்த வெப்சைட் ஜென்யூனா இதெல்லாம் வாங்கலாமான்னு. ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஸ்கோர் வாங்கியிருக்கு, வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மக்களே நீங்கள் யாராச்சும் வாங்கினீங்கன்னா எப்படி ரிவ்யூ இருக்குன்றத சொல்லுங்க. அங்கே எல்லா எம்ஐ பேண்ட் வச்சிருக்கான், ஓவோட எல்லா வாட்சுமே இருக்குது, ஆக்சரிஸ் முதல்ல கொண்டு வச்சிருக்கானுங்க. ஷாமி ஸ்மார்ட் பேண்ட் 10 அப்படின்னு ஷாமி பேண்ட் 10 போடுங்க, இல்லை எம்ஐ பேண்ட் 10 போட்டாலும் வந்துடும். இவனா ப்ரோ? தி பேங்க் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். இவன் தானா? ஆமா, நான் இதை வந்து நேற்று ஃபுல்லாக அதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதா, உண்மையிலே ஜென்யூனா எப்படி தெரியுமா ப்ரோ? எல்லா இதுலயுமே ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இவன் எப்படி தெரியுமா? ஆக்சுவலா இது வந்து நீங்க சைனால வாங்கினா 3500, குளோபல்ல வாங்கினா 4000. அதான் சொல்றேன், குளோபல் மார்க்கெட்ல 4000 கிட்ட வருது. இவன் 1000 ரூபாய். ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்மளா இம்போர்ட் பண்ணி அதெல்லாம் தலைவலி. சம்டைம்ஸ் கஸ்டம்ஸ்ல மாட்டி வாட்ச் டபுள் மடங்கு கட்ட சொல்லுவானுங்க. மொபைல் அண்ட் ஆக்சசரிஸ். ஆமா, ஆக்சசரிஸுமே விற்கிறானுங்க ப்ரோ, நிறைய இருக்கு ப்ரோ இவங்ககிட்ட. இது அந்த இந்த போனா இல்ல, இது வந்து போனை உள்ள போட்டுருவாங்களா அது? அதுல ப்ரோ இது பீஸா கீழே கீபோர்டு மட்டும் மாத்தலாம் ப்ரோ. ஆமா, மினிமலிஸ்ட் போன். ஆமா, சைடு போன் மினிமலிஸ்ட் போன், 4G LTE 2.8 inch டச் ஸ்கிரீன், T9 கீபோர்டு. எஸ், நீங்க அந்த கீபோர்டு மாத்திட்டே இருக்கலாம். USB-C தான். ஸ்டாக் இல்ல, அவ்வளவுதான். நோட்டிஃபை மீ. ஆமா, லைட் ஃபோன் 2 வந்து இதுல வந்து இந்த வாட்சஸ்லாம் ஃபிட்னஸ் பேண்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. Huawei Honor இதெல்லாம் இருந்துச்சு. MI பேண்ட் 5, 6, 7 வச்சிருந்தாங்க. பழைய வாட்சஸ்லாம் கூட. லைட் ஃபோன் 2 இருக்குல ப்ரோ. ஆமா, இவ்ளோ காஸ்ட்லி எல்லாம் அவரு மைக்கேல் ஃபிஷர் காரி துப்பி இருந்தாரு. அது பேட்டரியே நிக்காது ப்ரோ. அவர்லாம் ஆசைப்பட்டு வாங்குனாரு அந்த போனை. ஆசை தானே பட்ட. ஸ்டில் ஐ கான் ரெக்கமெண்ட் அப்படின்ட்டாரு. பட்ஸ் 3 ப்ரோ வந்து 11299 போடுறாங்க. சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோவா? 9 Pro XL வந்து ஓகே, டீசன்ட் 65K. இதெல்லாம் சீல்டு இல்ல? ஆமா, சீல்டு. குட் தான். ஓ, இது வந்து 16128 அந்த ஊர் மாடல். 16GB 128. நம்ம 256 தான். ஆமா ஆமா, US வேரியன்ட் நினைக்கிறேன். 16256 81999 நல்ல பிரைஸ் தான். ஆனா நம்மளதுலயே திடீர்னு டீல்ல 10 Pro XL வரலாம். ஆமா, 9 Pro XL சேல்ல வந்து நம்ம மக்கள் 75க்குலாம் வாங்குனாங்களே. 75 80 ஃபர்ஸ்ட் கூகுள் வந்து இது கொடுத்தான் ப்ரோ, கூப்பன் வேற லெவல். இவன்ட்ட S25 Ultra நல்லா இருக்கு, 90K க்கு 512. ஆமா, இவன் நம்ம ஊர்ல இப்ப சேல்ல என்ன கொண்டு வரான்னு தெரியலையே. 226 வந்து 85K, ஒரு 5000 ரூபாய்க்கு அவனும் 512 கொடுத்தானே இந்தியாவிலே வாங்கிக்கலாமே. S25 Plus இன்னுமே ஸ்டாக் இருக்குங்க ஃபிளிப்கார்ட்ல. யாராச்சும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க. அதே 6799 பாவிகளா, கீபோர்ட தனியா போட்டு வச்சிருக்கீங்களா? ஐபோன் காம்பாக்ட் அது ஒரு 4500. சம இதுவா சம்பாதிக்கிறோம். ஆமா, சரி, பிரிச்சு வச்சு நாங்க சம்பாதிக்கிறாங்க. பேசிக் ஃபோன்ஸ் Coca-Cola ஃபோன் இருக்கா? HMD இருக்கு. எங்க HMD காணோம்? அவ்வளவுதான், எல்லாம் வித்து. 3 பேரும் தான் பேசிக் ஃபோனா? 40000 ரூபாய்க்கு வித்துட்டு பேசிக் ஃபோனுங்கறியாடா டேய்? அது யூஎஸ்ல அது பேசிக் ஃபோன்.
ஓகேவா. யூஎஸ்க்குன்னு ஒரு தகுதி இருக்குது ஓகேவா, அதுக்கு இதுதான் பேசிக் ஃபோன். சரி இது எப்படி ப்ரோ இந்த ஃபோனு? இது லைட் ஃபோன் வேணாம். இல்லை நான் ஆல்ரெடி வந்து மைக்கேல் ஃபிஷர் பார்த்தேன். அதனால தான் சொன்னேன், அந்த மனுஷன் தான் ஆசைப்பட்டு வாங்கினாரு பாவம், புலம்பிட்டு இருந்தாரு வீடியோவில். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. சீரியஸாக ரொம்ப காஸ்ட்லி ப்ரோ. ஈயிங் டிஸ்பிளே தாங்க. ஆப்வியஸ்லி ப்ரீமியம் வச்சு தான் இவங்க வித்தாகணும், ஏன்னா இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ Mi Band 10 யாராச்சும் பார்த்தீங்கன்னா வேணா ட்ரை பண்ணி இதில் வாங்கலாம். ஆனால் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் இவங்களும் இருக்கும். ஆமாம் இருக்கு, நீங்கள் ரீச் பண்ணி கூட பேசி பாருங்க. கேமிங் கான்சோலு ஆடியோவா? ஆமாம். வாடா வா. இல்லை என்ன மைக்கு வாங்க, இன்ஸ்டா 360 மைக் இருக்கு, வாங்க உடனே வாங்க. பிக்சல் பட்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜென். நான் நம்ம ஊர்லேயே 8000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். வேணும் 10,000 ரூபாய்க்கு போட்டுருக்கேன். Huawei ஃப்ரீ கிளிப் இது 15,000 ரூபா ப்ரோ. அமேசான்ல இந்தியாவிலே இருக்குது ஃப்ரீ கிளிப் 5. நம்ம அசந்து போற அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஊர்லயே 15,999 Huawei கிளிப் கிடைக்குது. எங்களை அசத்துறாங்க. ஆமாம். Mi Bandோட ப்ரைஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சுங்க, எனக்கு 5K ஓகேன்னு தோணுச்சு எனக்கு, அதனால் குட். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஃபிட்னஸ் பேண்டுக்குள்ள போங்க. மும்பை, புனே, டெல்லி, பெங்களூரு, சூரத், தாமதம், சென்னையா? ஆமா, கஸ்டமர் கேர் வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சஸ் இதுக்குள்ள போங்க. Huawei தான் ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. இது இங்க அது தெரிஞ்ச விஷயம் தான். அது Flipkartல சேல் பண்ணுவாங்க. Huawei Band 11 இருக்குங்க. ஆமா. ஆனா அந்த Huawei Band எனக்கு பயமா இருக்குது. நம்ம ஊர்லயே நான் வந்து டெம்பரேச்சர் நம்ம ஊர் ஹீட்லாம் ஒண்ணுமே ஆகாது. பேண்டே கூலா இருக்கும். ஆனாலும் ஹீட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள சூடாயிருச்சுங்க. உள்காயம். ஊம குத்து. Huawei Watch 3 Classic இருக்கு. ஊப்பா அண்ணனை பத்தி இங்க வெளில விசாரிச்சியா? ஆமா. Huawei Watch GT3 ஊப்பு வந்து ஜோக்கு தான். நம்ம ஊர்லயே இதே ரேட் தான். இதெல்லாம் நம்ம ஊர்லயே கம்மி ரேட்டுங்க. ஆமா. ஃபிட்பிட் வாட்ச் எல்லாம் வேலைக்கே ஆகாது. Mi Band 7 வந்து 3790. நல்ல டீல் தான். நல்ல டீல் தான். ரைட்டு. மொத்தம் நிறைய இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை. மோஸ்ட்டாக எல்லாரும் பேண்ட் வாங்குறதுக்கு தான் அந்த வெப்சைட் கேட்டீங்க. நல்லா தான் இருக்கு. அது ட்ரஸ்டிஃபைட் வெப்சைட் தான் வந்துச்சு. நீங்க வாங்கிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படி. இல்லாட்டி நீங்க அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும் கால் பண்ணி. ஏன்னா அவன் சென்னையில போட்டிருக்கான், தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். அவன் அது என்ன ஆஃபீஸா வச்சிருக்கானுங்களா என்னன்றத நீங்க என்கொயர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச நேரில் கூட போய் பார்த்து பேசிக்கோங்க. பெஸ்ட் அதுதான். எந்த ரைட்டு. ஓகேங்க. ஸோ தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதில் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.